ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2010 ரிலீஸ் ஆன தி ஹவுஸ்மெய்ட் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி, த்ரில்லர், எரோட்டிக் படத்த பத்திங்க பார்க்க போறோம். இந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி வாங்க இந்த படத்துடைய கதைய பத்தி பார்த்துடலாம். தி ஹவுஸ்மெய்ட் 2010 ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாம இருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு வீட்ல வேலை கிடைக்குது. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற வேலை. ஸோ ஹீரோயின் சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோடைய எஜமானி அம்மா பிரெக்னன்ட் ஆகுறதுனால தான், ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அவங்களையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த வீட்டு வேலைக்கு போகுறாங்க. ஸோ அந்த வீட்டோட ஓனர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிசினஸ்மேன். ஒரு நல்ல வசதியான ஒரு குடும்பம். ஸோ அந்த இடத்துல ஹீரோயின் வேலைக்கு போறா. வேலைய பார்த்துட்டு அவ பாட்டுக்கு இருக்கா. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தன்னுடைய மனைவி வந்து பிரெக்னன்ட் ஆகுறதுனால கொஞ்சம் சபல புத்தி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன செய்றாருன்னா, நம்ம ஹீரோயின் அதாவது வீட்டு வேலைக்காரி மேல கொஞ்சம் சபலப்படுறாரு. ஸோ அவளுக்கு ஒரு ட்ரிங்க்க குடுத்து, அவ கூட கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சுர்றாரு. ஸோ விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரெகுலர் ஆகுது. ரெகுலர் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல தான் வந்து ஒரு வேலைக்காரிங்கிறதையே மறந்துட்டு, ஸோ ஹீரோ வந்து தான் கூட இப்படி இருக்கிறதால, அந்த வீட்டுடைய எஜமானி அப்படிங்கிற கேரக்டருக்கு அவங்க மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி மாற ஆரம்பிக்கும்போது, இந்த வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு 18+ கன்டென்ட்ங்கிற படங்கிறதுனால, இத நீங்க தனியா பாருங்க. அதுவும் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. இந்த படத்தோட லிங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.